தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உங்களோடு கலந்து இன்று நாங்களும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்விலே பங்கேற்பது ஒரு பெரிய பாகியமாக, ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகின்றோம். எல்லா கட்சியிலும் சிறுபான்மை தொண்டர்கள், தலைவர்கள் இருக்கின்றார். சிறுபான்மை மக்களுக்காக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நுழைந்து கொண்டிருக்கின்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோ மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்களோ நாங்கள் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்று நம்மை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினா நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, சிறுபான்மை மக்களுக்காக என்ன பண்ணிருக்குன்னு கேட்டு பாருங்க. உதாரணத்திற்கு, சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் சராசரியாக இன்னைக்கு 31% வீடுகள் சிறுபான்மையின மக்களுக்கு இந்தியாவில் போயிட்டு இருக்குது. இதில் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை போல இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பாதுகாவலாக பேசுவாங்க. மற்றபடி 4 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில எந்த விதமான விஷயமே இருக்காது. அதே போல பாரத பிரதமருடைய முத்ரா கடன் வாங்கக்கூடிய திட்டம், முத்ரா கடன் திட்டத்தில் 32 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 36% அந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். முத்ரா கடன் திட்டத்தில் பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் 33% சிறுபான்மையர், பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் 37% சிறுபான்மையின மக்கள். இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக அவர்களை ஊக்குவித்து படித்து முடித்த உடனே ஸ்கூல் படித்தவுடன் 51,000 ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஆரம்பிச்ச திட்டங்கள். இதை பாருங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கிறோம் சொல்றதை விட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை வர்ணிச்சிருக்கிறார். அதை நீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஒரு 10 நிமிஷம் இந்த நோன்பு நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து ஒரு 10 நிமிஷம் மனதை திறந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு 10 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நான் பேசுகின்றேன், நான் புகழ்ந்து பேசுகின்றேன், எங்களுடைய தலைவர்களை நாங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகின்றோம் என்பதை தாண்டி உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பது 10 நிமிஷம் மனசை திறந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறோமா, இந்தியாவிலே 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கேயாச்சும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு, அந்த தப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கேயாச்சும் காரணமான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு 20 நாடுகள் அதனுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. 20 நாடுகள். ஆனா எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியும்? அதுல 7 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ், ஒரு இஸ்லாமிய நாடு, மெக்கா மதினா 2 புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடு, அதனுடைய உயர்ந்த விருதை, நாட்டினுடைய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2016 கொடுத்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் சயீத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். பஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். ஈஜிப்ட் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த நைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். குவைத் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் 2024 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தாங்க ஐயா நான் சொல்றேன். இந்த நாடுகள் எல்லாம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது ஈஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், யுஏ ஆக இருக்கட்டும். ஆனா இங்க சும்மா மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் கையில் இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு, நான் காலையில் அரசியல் விட்டு போயிடுறேன். மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது, சத்தியமா தெரியாது. ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க, தெரியாது.
மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 10 ஆண்டு காலம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த தாய்மார்கள் எல்லாம் ஆடையை கலட்டி விட்டு ரோட்ல நடந்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலம். அந்த மணிப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நடக்கிற பிரச்சனையை இன்னைக்கு மறுபடியும் மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் ஆட்சி மறுபடியும் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. எங்கு நடந்தாலும் உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க வச்சிருக்கிறார். அதனால நான் அதிகம் பேசுவதை விட எல்லாருமே இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், நாளை ஒரு 10 நிமிட காலம் நீங்க மனத்தை யோசிச்சு நாம் எங்கேயாச்சும் தவறு பண்ணியிருக்கிறோமா, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிக்கணும். என்னுடைய கடமை மறுபடியும் திரும்ப வந்து நோன்பு திறந்த பிறகு எல்லா தலைவருடைய பெயரை சொல்லி நன்றி தெரிவிப்பதற்கு அக்கா தேசி சரண் அவர்களோடு மறுபடியும் நான் இந்த மேடைக்கு வர்றேன். ஆனால் நோன்பு திறக்கிற நேரம் அதிகமாக நெருங்கிருச்சனால எல்லா தலைவர்கள்ட்டையும் மறுபடியும் வந்து உங்களை வரவேற்கின்றேன் என்று சொல்லி என்னை உரையை முடித்து இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சிறுபான்மையினுடைய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் என் ஒரே வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நோன்பு திறப்பதற்கு அத்தனை தலைவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். 2026 இதே போல ஆட்சி அமைப்பதற்கு அத்தனை பேரும் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இத்தனை பேரும் இணைந்து பணியாற்றும் பொழுது நிச்சயமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் போகும் என்று எல்லோரும் சொன்னார்கள். சாப்பிடக்கூட முடியாது அவரால். ஏனென்றால் எதையுமே அவர் எப்படி இவர்களெல்லாம் பிரித்து பிரித்து வைத்து பார்க்கலாம் என்று நினைத்தார். ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் பாரதிய ஜனதாவோடும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடும் இருக்கிறோம் என்று இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, இங்கே என்னை பொறுத்தமட்டில் சென்ற ஆண்டு புதுச்சேரி ராஜ்நிவாசில் முதல் முறையாக இந்த தொழுகை நடைபெற்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக ஆளுநராக இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டராக இருந்த ஆளுநர் ஆனாலும், தொழுகையை ராஜ்நிவாசில் நடத்திய ஒரே ஆளுநர் என்ற பெருமையை நான் பெற்றேன் என்றால் எங்கள் உடம்பில், ஏனென்றால் நான் மருத்துவர், எவ்வளவோ இஸ்லாமிய சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ இந்து சகோதரர்கள் இஸ்லாமியர்களுக்கு ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறேன் என்றால் இங்கே இத்தனை பெண்கள் இருக்கிறீர்கள். பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரைக்கு போக முடியாது என்று இருந்ததை 5000 பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரைக்கு போவதற்கான ஏற்பாடு செய்தவர் இஸ்லாமிய சகோதரர்களின் சகோதரன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்பதை நாம் இங்கே நன்றியுணர்வோடு நாம் பதிவு செய்ய வேண்டும். ஆக இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே ஏற்கனவே சொன்னதை போல தமிழகத்திலும், ஏனென்றால் வட இந்தியாவில் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுகிறோம். ஆனால் இந்த காலத்தில் இனிமேல் தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதரர்களும் சிறுபான்மை சகோதரர்களும் வாழுகின்ற இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் இங்கே சகோதரன் தம்பி அண்ணாமலை தலைமையில் அத்தனை தலைவர்களும், தனித்தனியாக பெயரை சொன்னதாக நினைத்துக் கொண்டு அத்தனை தலைவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பின்பு தேசிய தமிழக விழாவாக இந்த இஃப்தார் விருந்து இன்னும் சிறப்பாக கொண்டாடப்படும். அதற்கு தம்பி அண்ணாமலை அவர்கள் எல்லா தலைவர்களோடு சேர்ந்து தலைமை தாங்குவார் என்று சொல்லி, அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் நான் சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலாக இருப்பேன் என்று. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக வந்தவுடன் நீங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலராக இருப்பீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் ஒட்டுமொத்த குஜராத் மக்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பேன், அதில் இஸ்லாமிய பெருமக்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆக இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேருக்கும் எனது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து மறுபடியும் சொல்கிறேன், பத்திரிகை சகோதரர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இதே போல வரிசையில் அமர்ந்து
கையெழுத்து இட்டு 2026 ஜார்ஜ் கோட்டைக்கு இந்த தலைவர்களின் சகோதரர்களோடு அத்தனை தொண்டர்களின் முன்னாலும் கடுமையாக உழைப்போம். இந்த தலைவர்களின் வரிசையில் 2026 தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி, கூட்டணியின் ஆட்சி அமையும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனிய இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள இஸ்லாமிய பெருங்குடி மக்களை, தாய்மார்களை, பெரியவர்களை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித ரமலான் இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை விருந்தினராக உரிமையோடு அழைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இஃப்தார் என்பது ரமலான் மாதத்தில் கதிரவன் மறைந்த பின்னர் இஸ்லாமியர் மாலையில் நோன்பை முடித்துக் கொள்ளும் பொருட்டு இந்த உணவு உண்ணும் நிகழ்வு ஒரு ஆன்மீக அனுபவம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆன்மீக அனுபவமான புனித ரமலான் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலே மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜாதி மதங்களை கடந்து அனைவருக்குமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த நிகழ்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது இஸ்லாமியர்களுக்கான நிகழ்ச்சி என்றாலும் இந்த இஃப்தார் நிகழ்வில் அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் கலந்து கொள்வது என்பது மதங்களிடையே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை நாம் இங்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். மாறாத அன்பு மனத்துடன் மதத்தின் மீது பற்று வைத்தல், குர்ஆன் ஓதுதல், உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் நோன்பு இருத்தல், தகுதியுடைய இரவலருக்கு தர்மம் செய்தல், மனித ஆன்மா நற்கதி அடைய புனித யாத்திரை மேற்கொள்ளுதல் என்னும் 5 கடமைகளும் இஸ்லாம் மதத்தின் 5 தூண்களாகும். இந்த 5 தூண்கள் ஒன்றான நோன்பிருத்தல் ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. ரமலான் திருநாள் ஒரு ஈகை திருநாள். தினமும் 5 முறை இறை வழிபாடு மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் மாதத்தில் நோன்புடன் கூடிய இறை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். நோன்பிருத்தல் மூலம் இறைபற்று அதிகமாகிறது. அறிவியல் அடிப்படையில் மிகச்சிறந்த பயனளிக்கிறது. ஈகை குணம் மேலோங்கி நிற்கிறது. இறையருள் யாருக்கு கிடைக்கும் என்றால் ஈகை குணம் உள்ளவர்களுக்குத்தான் கிடைக்கும். இதனை ஒரு நிகழ்வின் மூலம் விளக்குகிறார் இறை தூதர். ஒரு வறண்ட பூமி, தண்ணீரே கிடையாது. அங்கே ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரம் மழை பெய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே ஆகாயத்தை பார்க்கிறார். அந்த மனிதர் மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, இன்னாருடைய தோட்டத்தில் மழை பொழிவாயாக அப்படின்னு ஒரு குரல். உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மழை பொழியுது. மழை நீர் ஒரு கால்வாயாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த மனிதர் ஓடுகிற அந்த தண்ணீரை பிறந்து போகிறார். அங்கே ஒரு தோட்டக்காரர் மண்வெட்டியால் அந்த தண்ணீரை திருப்பிட்டு தன் தோட்டத்திற்கு பாய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்துக்காரிடம் உன் பெயர் என்ன என்று அந்த மனிதர் கேட்கிறார். இதற்கு அந்த தோட்டத்துக்காரர் தன்னுடைய பெயரை சொன்னார். உடனே அந்த மனிதர், ஐயா, கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இந்த வழியாக போய்கிட்டு இருந்தேன். அப்போது மேகத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. உங்க பெயரை சொல்லி உங்க தோட்டத்தில் மழை பொழியும்படியாக அது சொன்னது. அதை நான் கேட்டேன் என்றார். அதற்கு அந்த தோட்டத்துக்காரர் அப்படியா என்றார். உடனே அந்த மனிதர், இந்த அளவுக்கு உங்களுக்கு இறையர் கிடைத்திருக்கிறது, அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். இதற்கு தோட்டக்காரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த தோட்டத்தில் எது விளைந்தாலும் அதை நான் 3ஆக பிரிப்பேன். ஒரு பகுதி தர்மத்திற்கு, 2வது பகுதி என் குடும்பத்திற்கு, 3வது பகுதி மீண்டும் பயிர் செய்வதற்கு என்றார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடமையை யார் ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்களுக்கு இறையருள் கிடைக்கும் என்பதுதான். இறையருடன் நபிகள் நாயகம் கூறும் நற்பண்புகளும் கடைபிடிக்கப்பட்டால் அனைவரின் வாழ்க்கையும் அமைதி பூங்காவாக இருக்கும். நபிகள் நாயகத்திடம் 10 ஆண்டுகள் பணியாளராக இருந்த அனஸ் என்பவர் பல நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் யாரையாவது சந்திக்கிறார் என்றால் அவர்தான் முதலில் சலாம் சொல்வாராம்.
ஏழை பணக்காரர், பெரியவர் சிறியவர் என்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது என்கிறார். பெருமானாரின் கைகளை யாராவது பிடித்தால் பிடித்தவர் தமது கரங்களை விலக்கிக் கொள்வதற்கு முன்பு இவர் தமது கரங்களை விடுவித்துக் கொள்ள மாட்டாராம். யாராவது பெருமானார் காதில் ரகசியம் பேசினால் பேசி முடியும் வரை காது தாழ்த்தி கேட்பாரா, பேசி முடிக்கும் முன் காதை விலக்கிக் கொள்ள மாட்டாராம். பெருமானாரோடு யாராவது பேசினால் பேசுவர் தமது முகத்தை திருப்புவதற்கு முன் இவர் தமது முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டாராம். தம்மோடு ஒருவர் பேசுகிறார் என்றால் அப்படி பேசுகிறவர் குரல் அளவுக்கு தமது குரலை உயர்த்தி பேச மாட்டாராம் பெருமானார் அவர்கள். அதுபோல இடைமறித்தும் பேச மாட்டாராம். பிறர் மனம் புண்படுவதை விரும்பாதவர் நபிகள் நாயகம் அவர்கள். நபிகள் நாயகம் அவர்களின் பழகுமுறை பண்பாடு என்பது அன்பை வளர்க்கும், அமைதிக்கும் வழிவகுக்கும். இஸ்லாம் மார்க்கம் என்பது மக்களை நல்வழிப்படுத்தும் மார்க்கமாகும். மனிதநேயம், ஈகை, ஒழுக்கம், சமத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம். இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளை பலர் பின்பற்றுவதில்லை. மாறாக அகங்காரம், ஆணவம், ஒழுக்கமின்மை, நன்றி மறப்பது போன்ற தீய பண்புகளை தலைவரித்து ஆடுகின்றனர். இனி வருங்காலிலாவது இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும். மனிதர்களை ஒரே தட்டில் பார்க்கிற சமத்துவ பார்வையை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் இந்த நிலநேரத்தை அன்போடு வேண்டுகிறேன். சக மனிதர்களை சமமாக பார்க்கின்ற இந்த பண்பாடு இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவைப்படுகிறது. இந்த பண்பாடு வளருமானால் மனித வாழ்க்கை மாண்புடையதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அனைவருக்கும் கூறும் பொதுவான அறிவுரை கோபம் கொள்ளாதீர்கள் என்பதுதான். ஏனென்றால் கோபம் இல்லை என்றால் எவ்வளவு பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். ஆணவம், அகங்காரம், நன்றி மறத்தல், ஒழுக்கமின்மை போன்ற தீயனவற்றை தவிர்த்து நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை ஈகை, கருணை, அன்பு, மனிதநேயம், சினம் தவிர்ப்பு ஆகியவற்றை மென்மேலும் கடைபிடித்து அவற்றை போற்றி வளர்க்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோன்பு பண்டிகை அனைவரையும் ஆனந்தத்தையும் அளிப்பதாக அமையட்டும் என்று வாழ்த்தி இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை, இப்தார் நோன்பை திறக்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால் நான் உள்ளபடியே இதய சுத்தியோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை நண்பர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மூன்றாம் முறையாகவும் இந்தியாவுடைய பிரதமராக இன்றைக்கு வலம் வருகிறார் என்று சொன்னால் 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்திய திருநாடு பல்வேறு மொழி மாநிலங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது. இவ்வளவு ஒரு ஜனநாயக நாட்டை உள்ளடக்கி அதை தன் குடையின் கீழ், ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லத்தோடு அவர் பணியாற்றி இந்திய திருநாட்டுடைய புகழ் இன்றைக்கு உலக அரங்கில் இந்திய திருநாட்டை அனைத்து வேலை நாடுகள் பணக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டுக்கு சேர்த்திருக்கார் என்று சொன்னால் அதனால்தான் அவர் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, மூன்றாம் முறையாகவும் பாரத பிரதமராக அவர் வலம் வருகிறார் என்பதையும், இன்னும் எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு நரேந்திர மோடிஜி தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார். அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கின்ற பண்பு, அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்று நினைக்கின்ற நிலைப்பாடு, இப்படி மனித சுத்தியோடு இதையும் கவர்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது, ஜல்லிக்கட்டு பிரச்சனை. யாராலும் தீர்க்க முடியாது என்று இருந்த அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் தீர்த்து தந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சாரும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டோம். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் ஜல் 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 என்று துள்ளி குத்தி ஓடுகின்ற நிலை நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நன்றியோடு தெரிவித்து இந்த அளவிற்கு இந்த விழா சிறப்போடு நடைபெறுவதற்கு
காரணகர்த்தாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.